சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதன் சொல்றது. மன்மதனுக்கும் மன்மதனா பகவான் காட்சி கொடுக்கிறான். இன்னைக்கு கூடலழகரை போய் உள்ள சேவிச்சோம்னா மூலவரை பார்த்தா அவர் கையிலேயே கரும்பை ஏந்தி பார்க்கறதுக்கு மன்மதனை போலவே காட்சி கொடுக்கிறாரே. மன்மத ஜனகனாச்சே. மன்மதனுக்கு தான் கரும்பு வில்லும் புஷ்ப பானமும். ஆனா மன்மதனுக்கும் மன்மதனா இருக்கிற பகவான் அந்த அந்த கோலத்துல காட்சி கொடுக்க வேண்டாமா? இன்னைக்கு மகர சங்கராந்திக்கு பகவான் அப்படி காட்சி கொடுக்கிறான். இன்னைக்கு பொதுவாகவே இன்னைக்கு பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதே விசேஷம். நம்மளுடைய பகவான் பெருமாளுக்கு தான் விசேஷம். இன்னைக்கு நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடியதான எல்லா பண்டிகைகள், முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் கிருஷ்ணனை குறிச்சு, அதாவது நாராயணனை குறிச்சு தான் ஏற்படுறது. பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது சூரிய நாராயணனுக்காக அப்படின்னு ஏற்பட்ட பண்டிகை. மார்கழி மாசம் 30 நாளும் குள்ள குளிர குடைந்து நீராடி கோபிகைகள்லாம் திருப்பாவை நோன்பு இருந்தா, முடிகிற சந்தர்ப்பத்துல இந்த 1 மாத காலமும் வீட்டுல கிரகத்துல இருக்கக்கூடியவதோ அல்லது கோவில்லையோ பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்றோம் விக்கிரகமா இருக்கிற பகவானுக்கு. ஆனா இன்னையிலேருந்து என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னையிலேருந்து 1 மாசம், இந்த தை மாசம் பூரா சூரிய மண்டலத்துல வந்து எழுந்தருள் இருக்கக்கூடியதான தேவதை சாட்சாத் நாராயணனே. 12 மாசங்களுக்கு 12 தேவதைகள் வரார்கள். ஒரு மாசம் இருக்கிற தேவதை அடுத்த மாசம் வருது இல்ல. மொத்தம் 12 ஆதித்யர்கள் இருக்கா, சூரிய தேவர்கள்னு சொல்றோம். அதுல தை மாசம் வரக்கூடிய தேவதை ஆகிய விஷ்ணு சாட்சாத் பகவானே இங்க வரார். அதெல்லாம் ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு அப்படின்னு கீதையிலேயே சொல்றார். ஆதித்யர்களுக்குள்ளால தை மாசம் வரக்கூடிய விஷ்ணுவாக நானே இருக்கேன் அப்படின்றதுனால இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு 1 மாத காலம் இந்த தை மாசம் பூரா நம்ம கோவில்ல வந்து உள்ள வந்து சேவிக்க முடியாத பகவான சமயங்கள்ல ஆகாசத்துல பார்த்தாலே சூரிய மண்டலத்துல நாராயணன் தான் பிரத்யட்சமா இருக்கார். அந்த சூரிய நாராயணனை குறிச்சு தான் இன்னைக்கு பொங்கல் பண்டிகையே அப்படின்னு தெரியறது. ஆக நம்ம அழகர மேல ஆகாசத்திலையும் பார்த்துக்கலாம், உள்ள போனா கோவில் உள்ளேயும் பார்த்துக்கலாம்படியாக இந்த 1 மாத காலம் நமக்கெல்லாம் பாக்கியம். அதுல முதல் நாள் இன்னைக்கு தை மாசம் பிறப்பு அன்னைக்கு பகவான் சூரிய நாராயணனாக சூரிய மண்டலத்துல ரதத்துல வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய மதி நிறைந்த நன்னாள். இன்னைக்கு பகவான் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வரதே நம்மளுக்கெல்லாம் பரம கிருப பண்றதுக்காக தான் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னோம். தெக்த வைகுண்ட வாசாய சுவாமி புஷ்கரணி தடே அப்படின்னு சொல்லும்படியா வைகுண்டத்துல பகவானுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. அங்க தீபம் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னோ, வஸ்திரம் வாங்கி தரத்துக்கு ஆள் இல்லைன்னோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னோ ஓடி ஓடி வருதில்லை. அதுக்காக பகவான் இறங்கி வரல இங்க. பின்ன என்னன்னா, நாம் சம்சாரிகளாக சம்சாரத்துல அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு உலக விஷய சுகங்கள்லயே ஈடுபட்டு இருக்கிற நம்மள கரையேற்றத்துக்குன்னு பகவான் வரான். நமக்கு நிரந்தரமான ஒரு சௌக்கியம், அதாவது ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவன் இறங்கி இறங்கி வரான். நம்மளால இங்கேருந்து வைகுண்டம் போய் பார்க்க முடியாது. ஒரு கால் பகவான் வைகுண்டத்தை விட்டு இறங்கி திருப்பார்கடல்னு வந்தா கூட திருப்பார்கடல் நாதனையும் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது. அதே பகவானே எல்லாருள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கான். எங்குமுடன் கண்ணன் அப்படின்னு நம்மாழ்வார சொல்றார். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான். வேதமும் சொல்றது அந்தர் பகிஸ்தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. உள்ளும் புறமும் எல்லா இடத்துலயும் பகவான் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது. எல்லா இடத்துலயும் நிறைஞ்ச பகவான ஆனா நம்மளால பார்க்க முடியல. நம்ம உள்ளே இருக்கான் பகவான், ஆனா அவனை பார்க்க முடியலையே நம்மளால. அப்பேற்பட்ட பகவான உள்ளுக்குள்ள பார்க்கிற சக்தி நமக்கு இல்ல. யாராவது தபசு பண்ணி கொடாஞ்சி பார்க்கிறவா வேணா ஹிருதயத்துல பார்த்துக்கலாம் பகவான. மிச்சவா எல்லாரும் ஹிருதயத்துல பார்க்கிற சக்தி இல்லை நமக்கெல்லாம். உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் அப்படின்னு நமக்கு உள்ளே பகவான் இருக்கான். உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய், நம்ம உள்ளே இருக்கான். ஆனா பார்க்கிற சக்தி நமக்கு வேணுமே. அந்த சக்திங்கிறது ஞானக்கண். ஞானக்கண் இருந்துருத்துனா உள்ளே பார்த்துக்கலாம், வேற எங்கேயும் வெளியில போய் தேடி பார்க்க வேண்டாம். ஆனா நமக்கும் அப்பேற்பட்டதான திவ்யமான நேத்திரம் ஞானக்கண் இல்லாதனால நம்ம ஊனக்கண்ணாலதான் பார்க்கிறவர்களா இருக்கிறதுனால அப்ப உள்ள இருக்கிற பகவானையும் நம்மளால பார்க்க முடியல. வைகுண்டத்திலேருந்து அவன் இறங்கி வந்தான் திருப்பார்கடலுக்கு, அப்பவும் பார்க்க முடியல. எல்லார் உள் உரைபவனாகவும் அந்தர்யாமியா இருக்கான், அதையும் பார்க்கிற சக்தி இல்லை. அதுக்கு மேல அதே பகவானே ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணி மனுஷனை போல நடமாடினான் சில காலங்கள் இந்த பூமியில. அப்பவும் நம்ம பகவான எத்தனை பேர் புரிஞ்சுண்டா அப்படின்னு கேட்டா சொல்பம் பேர் தான் புரிஞ்சுண்டா. அதே பகவானே பார்த்தான். எல்லாரும் சுலபமா எந்த காலத்திலேயும் எப்பவும் யார் வேணா வந்து சுலபமா தன்னை பார்க்கும்படியா கோவில் மூர்த்தியாக அர்ச்சாவதாரமான விக்கிரகமாக பகவானே அவதாரம் பண்ணினதான் அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரம்னு சொல்றோம்.
நாம் அர்ச்சனை பண்றதுக்கு சுலபமா பகவான் இறங்கி வந்ததுதான். எல்லாரும் திருடனோ முரடனோ அல்லது நாஸ்திகன் உள்பட திருந்தி வந்துட்டான் ஆஸ்திகனானா அவன் கூட உள்ள வந்து தரிசனம் பண்ணலாம். மகா பாபிகள் கூட வந்து தரிசனம் பண்ணலாம்படியாக பாபினோபி கமிஷ்யந்தி நிர்பயாக கிருஷ்ண மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. பாபிகள் கூட பயமில்லாத தைரியமா வரலாமா உள்ள. ஏன்னா எல்லாருக்கும் முகம் கொடுக்கணும்னே பகவான் வைகுண்டத்தை விட்டு அவதாரம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட பகவான் தானே வைகுண்டத்தை கூட விட்டு இறங்கி வரான். அதுல மனுஷாவதாரமாக பகவான் எடுத்தான்றதோடு இல்லாத மத்ஸ்ய கூர்மமாகிய ஜலஜந்துக்களாகவும் பகவான் அவதாரம் பண்ணினான். பகவானே வராக அவதாரமும் பண்ணினான் பன்றிய போல. ஆனா லோகத்துல இருக்கக்கூடிய சாமான்யமான ஒரு மீனை போலையோ ஒரு ஆமைய போலையோ ஒரு பன்றிய போலையோ இல்ல பகவானுடைய அவதாரம். பகவான் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றானோ சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்றதுனால தன்னுடைய யோக மாயினால பகவான் அவதாரம் பண்ணிக்கிறான், தன்னைத்தானே பிறப்பிச்சுக்கிறான். அதனாலதான் பகவான் சொல்றான், யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம் யகம். யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா, எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு க்ஷீண தசை வருதோ, அதர்மம் தலதூக்கி தலைவிரிச்சு ஆடுறதோ, அப்பெல்லாம் என்ன நானே பிறப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு பகவான் தன்னைத்தானே பிறப்பிச்சுக்கிறான். அப்ப பகவானுடைய பரம கருணையினாலதான் அவனே வந்து அவதாரம் பண்றான். அந்த அவதாரம் பண்றதனுடைய காரணத்தை சொல்றான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கீதையிலேயே சொல்றான். எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி உண்டாருதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்றேன்னு சொன்னதோடு இல்லாத தர்மம் செய்யக்கூடிய சாதுக்களை நான் காப்பாற்றுறதுக்காகவும் அந்த சாதுக்களுக்கு யார் யார் இம்சை கொடுக்கிறாளோ அந்த துஷ்டர்களை ஒழிக்கிறதுக்காகவும் லோகத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் ஒரு யுகத்திலையும் அவதாரம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றான். அப்படி ஒரு யுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்றான்னு சொல்றான் இல்லையா, அது கலியுகத்திலையும் உண்டு. சுவாமி ராமானுஜருடைய சரித்திரம் சொல்ல போறோமே இப்போ 15 நாள். சுவாமி ராமானுஜரே ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சாட்சாத் வைகுண்டாதிபதியாகிய நம்ம கூடலழகர் தான் சாட்சாத் ராமானுஜரா வந்து அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவத் ராமானுஜர் அப்படின்னு தான் அவரை சொல்றோம். வெறுமன ராமானுஜர்னு சொல்றது இல்ல, ஜெகத்குருவாக விளங்கின ராமானுஜரை பகவத் ராமானுஜர்னு சொல்றோம். ஏன்னா அவரே ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் இல்லையா. அதனால சுவாமி ராமானுஜருடைய அவதாரமே போரும். கலியுகத்துல விசேஷ அவதாரம் இருந்த போதிலும் முதல் அவதாரமாக நம்மாழ்வாராக தோன்றினதே திருக்குறுங்குடி நம்பியாகிய பகவானே அவதாரம் பண்ணினார். பிறகு ராமானுஜரா அவதாரம் பண்ணினார். அதே பகவானே பின்னாடி பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்றதுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தியாக ஆவணி ரோகிணியில் அவதாரம் பண்ணினார். வட இந்தியாவிலையும் பகவான் தோன்றின அவதாரங்கள் உண்டு. சைத்தன்ய மகாபிரபுவாகவோ வல்லபாச்சாரியாராகவோ ஞானேஸ்வர் மகராஜாகவோ பகவானே தோன்றின அவதாரம் உண்டு. கலியுகம் பூரா பகவானுடைய அவதாரம் உண்டுன்னு சொல்லப்படுறது. அப்படி பகவான் அப்பப்ப அவதாரம் பண்ணி எதுக்காக அவதாரம் பண்றேன்றத சொல்லிவிட்டான் இல்லையா, தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் பண்றான். தர்மம் எப்பப்பெல்லாம் க்ஷீண தசை அடையிறதோ, ஏன் தர்மம் க்ஷீண தசை அடையிறதுன்னா உலகத்துல போலிகள் நிறைய சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால அப்ப தர்மத்துக்கு கிளானி உண்டாயிடுறது. அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறது. தர்மமானது கிளானி அடைய ஆரம்பிச்சிடுறது. எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறதே உலகத்தை தெரிஞ்சுக்க முடியாத மாயிக்க உலகமா இருக்கிறதுனால நம்ம நிஜத்தை போய் போலின்னு நினைச்சிருவோம், போலிய போய் நிஜம் நினைச்சிருவோம். அதனால போலியை பார்த்துட்டு இதெல்லாம் நிஜமாக்கும் நம்பி ஏமாந்துருவோம், நிஜத்தை பார்த்து போலின்னு ஏமாந்துருவோம். இதுதான் மாயிக்கமான உலகமா இருக்கிறதுனால தர்மத்தை அதர்மம் நினைச்சிருவோம், அதர்மத்தை தர்மம் நினைச்சிருவோம். அதனாலேயே அதர்மத்தை பண்றதுக்கு தூண்டும் கலிகாலம் தர்மத்தை விட்டு விலகும்படியா பண்ணிட்டோம். அப்ப தர்மத்தில இருந்து விலக விலக எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மங்கள் க்ஷீண தசை அடையிறதோ தேவாளுக்கு பலம் குன்றி போயிடும். தேவாளுக்கு பலம் குன்றி போயிடுத்தினாலே காலத்துல மழை உண்டாகாது, க்ஷேமங்கள் உண்டாகாது லோகத்துல. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை எல்லாரும் உலகம் பூரா க்ஷேமமா இருக்கணுமானா லோகத்துல தர்மம் நடக்கணும். நிறைய தர்மம் இல்லையானா லோகமே இல்லை. சொல்ல போனா தர்மத்தினாலதான் லோகமே பரிபாலிக்கப்படுறது. அந்த தர்மத்துக்காக பகவான் தானே அவதாரம் பண்ணி எல்லாரையும் எது நிஜம் எது நிஜமில்லாத போலி அப்படிங்கறத பிரிச்சு காண்பிச்சு நமக்கு அதுல நிஜமான பாதையாகிய தர்ம பாதையில நம்மளை போறதுக்காக பகவான் தானே வழிகாட்டுறான். அப்படி பகவான் எடுத்ததான அவதாரங்கள் பலவேறு அவதாரங்கள் இருக்குன்னு ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்கள் சொல்றது. அவதாரா ஹ்யசங்கேயாக அப்படின்னு இவ்வளவுதான் அவதாரம் இல்ல,
பூமியில இருக்கக்கூடியதான மணல் துகள் எல்லாம் எண்ணினாலும் எண்ணிடலாம், ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணினாலும் எண்ணிடலாம். ஆனா ஸ்ரீமன் நாராயணன் எடுக்கக்கூடியதான அவதாரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுல அவ்வளவு அவதாரங்களை பகவான் பண்றான். ஆயிரக்கணக்கா பகவான் அவதாரம் திருவதாரம் பண்றான். அத்தனை அவதாரங்களையும் சொல்லி மாளாது. பாகவதம், விஷ்ணு புராணம் அல்லது எத்தனை புராணங்கள் தோன்றித்தோ அல்லது இதிகாசங்கள் தோன்றித்தோ வேதமே ஆனாலும் அத்தனை அவதாரங்களையும் சொல்ல முடியாது. பகவான் புறப்பட்டு வரார். இன்னைக்கு மாலை மாத்திர விசேஷம், சேவிச்சுட்டு வந்து மேல அனுபவிக்கலாம். ஆய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லும்படியா பகவான் லோகத்துல சாதுக்களை சம்ரட்சணம் பண்றதுக்காகவும், துஷ்டர்களா இருக்கக்கூடியதான யார் யார் அசத்துக்களோ அவர்களெல்லாம் பகவான் வதம் பண்றதுக்காகவும், லோகத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் யுகந்தோறும் அவதாரம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றான். இப்படி அவதாரம் பண்ணி நமக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறானே கூடலழகர், இதை காட்டிலும் ஒரு உற்சவம் வேணுமா? இதை காட்டிலும் ஒரு வைபவம் வேணுமா? இன்னைக்கு எப்பேற்பட்ட தினம் நமக்கு சுதினம் இல்லையா? ஆண்டாள் மதி நிறைந்த நன்னாள்னு சொன்னது இதுதான் சொன்னாளோன்னு தோன்றது. அவ எதிர்பார்த்தது பகவானோட மாலை மாத்திக்கணும், தான் பகவானுக்கு வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டா. இன்னைக்கு மதுரவல்லி தாயார் ஆகிய ஆண்டாளுக்கும் கூடலழகராகிய ரங்கமன்னாருக்கும் நடந்த கல்யாணோத்சவத்தை பிரத்யட்சமா பார்த்துட்டோம். நேற்று வரைந்த திருப்பாவை அனுபவிச்சதுக்கு சொன்னினத்துக்கோ கேட்டதுக்கோ பலன் இன்னைக்கு கிடைச்சதோ அப்படின்னு தோன்றது. இவ்வளவு பிரத்யட்சமான இத்தனை பேருக்கு கண்கொள்ளா காட்சியா பகவான் காட்சி கொடுக்கிறானே, இதனாலேயே நமக்கு உள்ளத்துல தர்மத்தை வளர்க்கிறான் பகவான். அதனால்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொல்றான். ஒவ்வொரு அவதாரமே பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் வரான். அதுல பகவானுடைய அவதாரங்கள் எவ்வளவு அப்படின்னு எடுத்தா கணக்கு வழக்கு இல்லாத இருக்கான். ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திர மண்டலங்களை கூட எண்ணிடலாம், பூமியில இருக்கக்கூடிய மணலை கூட துகள் துகளா ஒவ்வொன்னா எண்ணினாலும் எண்ணிடலாம். ஆனா ஸ்ரீமன் நாராயணன் பண்றதான அவதாரத்தை எண்ணி மாளாதுன்னு ஸ்ரீமத் பாகவதன் சொல்றது. ஏன்னா அர்ச்சாவதார பர்யந்தமா இந்த மாதிரி கோவில் கோவிலா எவ்வளவு திவ்ய தேசங்கள், எவ்வளவு கஷேத்திரங்கள், எவ்வளவு மடங்கள், எவ்வளவு ஆசிரமங்கள், எவ்வளவு வீடுகள்ல பகவான் அர்ச்சாவதாரமா எழுந்திருக்கானோ அத்தனையுமே ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு அவதாரம் தானே. விக்கிரகமா வந்துட்டதுனால அவன் வைகுண்டத்துல இருக்கிறவன் வேற, இந்த விக்கிரகமா வந்தவன் வேறன்னு இல்லாத அவனேதான் இங்க பிரத்யட்சமா எழுந்திருக்கான். நீங்க ஆரம்பத்திலே சொன்னோம், சாட்சான் மன்மத மன்மதஹான்னு கூடலழகர் எழுந்தொழிருக்காரு. உற்சவரை பார்த்தா கன்னத்துல அவர் வச்சிருக்கிற திருஷ்டி போட்டும் அவர் ஏந்திருக்கிற கரும்பு வில்லியும் பார்த்தா மன்மதனை எங்கேயோ பார்க்கணும்னு நினைச்சுன்னு ஆசைப்பட வேண்டாம். சாட்சான் மன்மதனான கூடலழகரே இவ்வளவு அழகா காட்சி கொடுக்கிறார் நமக்கு. அவ்வளவு பிரத்யட்சமா பகவான் எழுந்தருள் இருக்கிற இடம் நமக்கு இப்பேற்பட்ட திவ்ய தேசம் கிடைச்சது. அதுல பகவான் எடுத்ததான பல்வேறு அவதாரங்கள்ல கலியுகத்துல அதிகமான அவதாரங்கள் உண்டு. ஏன்னா தர்மத்தை அதிகமா ஸ்தாபிதம் பண்ண வேண்டியது கலியுகத்துல தான். கலியில தான் சர்வ தர்மங்களும் நஷ்டமா போயிடுது. சர்வ தர்மோஜிதே கலவு அப்படின்னு சொல்லும்படியா எல்லா தர்மங்களும் க்ஷீண தசை அடைஞ்சிடுத்து கலியில. இப்பதான் பகவானுடைய அவதாரம் அதிகமா வேணும். ஆனா ராமாவதாரம் போல கிருஷ்ணாவதாரம் போல ஆயுதங்களை கையில எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லாத, ஏன்னா அந்த காலத்துல ஒரு ராவணன் இருந்தா, ஒரு கும்பகர்ணன் இருந்தா, ஒரு இரண்யகசிபு இருந்தான். இன்னைக்கு எல்லாருமே ராவண கும்பகர்ணனை போலதான் இருக்கா உலகத்துல நினைச்சு அப்ப எல்லாரையுமே தீர்த்து கட்ட வேண்டியதா போடும். பகவான் பார்த்தா ஆயுதத்தை எடுத்துன்னு வந்தா பிரயோஜனம் இல்ல. இப்ப என்னன்னா ஜால்ராவும் சிப்லா கட்டியுமோ அல்ல ஞான முத்திரையோட ஞான உபதேசங்களை பண்றதுக்காகவோ ஒரு ஆச்சாரிய ரூபத்திலேயோ பக்தன் ரூபத்திலேயோ பகவான் வரா. அதாவது சன்ன கலவு திரியுகேபி அப்படின்னு சொல்றார். 3 யுகங்கள்ல பிரத்யட்சமா பகவான் அவதாரம் பண்ணுவான். கலியுகத்துல பாகவதாள் ரூபத்துல சத்யோ நமஹா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றோம் இல்லையா, சாதுக்கள் ரூபத்திலே பகவான் அவதாரம் பண்றான். அப்படி அவதாரம் பண்றதான பகவான் எதுக்காக இங்க அவதாரம் பண்றான்னா எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக தான் அவதாரம் பண்றான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா நம்ம அவனை ரட்சகனா நம்ம ஏத்துக்கணுமே. அவன் நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறானா. நாம் அவனை ரட்சகனா ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. நம்மளை காப்பாத்துபவனா அவன் இருக்கணும். நம்மளை நாமே காப்பாத்திக்க முடியாது. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை காப்பாத்துறவன் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம கூடலழகர்கிட்ட அப்பா என் அப்பனே நீதான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு நாம் வாயை திறந்து கேட்கணுமா.
அதை எதிர்பார்க்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. சம்சார தந்திர வாகித்வாது ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே அப்படின்னு. பகவான் அதை அபேட்சை பண்றானா, எதிர்பார்க்கிறானா. எதனால எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, உலகத்தை நடத்தி ஆகணும். உலகத்துல திடீர்னு சில பேரை மட்டும் ரட்சிச்சுட்டு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தானா அப்ப பகவானுக்கு ஓர வஞ்சனை இருக்கு அப்படின்னு தோணி போயிடும். இவா வேண்டியப்பட்டவா வேண்டாதப்பட்டவான்னு இருக்கு போல இருக்கு. வேண்டியப்பட்டவாளெல்லாம் வச்சு சம்ரட்சிக்கிறான், வேண்டாதப்பட்டவாளெல்லாம் கை நழுவ விட்டு கஷ்டப்படுத்துறான் அப்படின்னா அப்ப அவனை பகவான சமபுத்தி உடையவன்னு நம்ம யாரும் ஏத்துக்க முடியாது. பகவானோ சமோகம் சர்வபூதேஷுன்னு கீதையில சொல்றான். எல்லாரையும் சமபுத்தியோட தான் பகவான் பார்க்கறான், பழகிறான். ஆனா வரவர்கள் எப்படி வரார்களோ அதை பொறுத்து பகவான் அனுகிரகமோ நிகிரகமோ பண்ணும்படி அமையறது. அதனால்தான் ஆண்டாளும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு பாடுறான். திங்களும் ஆதித்யனும் அப்படின்னு சொல்றதுனால சந்திரனை போல குளிர்ச்சியாகவும் சூரியனை போல உஷ்ணமாகவும் பகவான் இருக்கான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வருபவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து பகவான் பழகிறான். பகவான் பழகிறது வருபவர்களை பொறுத்து இருக்கு. ஒரு கால் இன்னைக்கு இங்க ராமானுஜர் வைபவம் நடக்க போறது 15 நாள் அப்படிங்கறத வால் போஸ்டர்ல ஒட்டி ஆங்காங்கு மதுரையில தெரிவிச்சா கூட எத்தனை பேர் அதை கேட்கணும்னு வந்து உட்கார்றாளோ அப்ப அவளுக்கு பகவான் ரட்சகனா வேணும்னு எதிர்பார்த்துதான் வந்து உட்கார்ந்துருக்கான். இந்த மாதிரியான சத் விஷயங்களை கேட்போம், தர்மங்களை கேட்போம், தர்ம விஷயங்களை கேட்போம். அதனாலேயாவது பகவான் நம்மளை ரட்சிக்க மாட்டானா அப்படிங்கிற எண்ணம் அபேட்சையினால வந்திருக்கா. எல்லாருக்கும் தான் தெரியப்படுத்திருக்கோம், ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்கல. ஏன்னா எல்லாரும் விரும்பல. அதை விரும்புவர்கள் யாரோ அவளுக்கு தானே இந்த விஷயம் போய் சேரப்படும். யார் விரும்பி வந்து உட்கார்றாளோ அவளுக்கு தான் இந்த விஷயம் கிடைக்கும். அத மாதிரி பகவானும் நம்மளை ரட்சிக்கணும்னு யார் எதிர்பார்க்கிறாளோ அவளுக்கு தான் பகவான் ரட்சகனா வரான் அப்படின்னு தெரியுது. அதனாலதான் அப்பதான் பகவானுக்கு ஓர வஞ்சனை இல்ல, பேத புத்தி இல்லை அப்படின்னு தெரியும். இவாளெல்லாம் ஏன் காப்பாத்துறீர் அப்படின்னு பகவானை போய் கேட்டா, அவள்லாம் என்ன காப்பாத்தணும்னு கேட்டுண்டா நான் காப்பாத்துறேன். ஏன் மற்றவாளெல்லாம் உலகத்துல இருக்கிறவாளை காப்பாத்தல அப்படின்னா, அவன் என்கிட்ட வந்து காப்பாத்துன்னு கேட்கல. ஒரு கஜேந்திரன் இருந்ததுல இருந்தே ஆதி மூலமே அப்படின்னு அழைச்சா, என்ன காப்பாத்துன்னு கூப்பிட்டான், பகவான் வந்து காப்பாத்தினான். கூப்பிடாதவாளுக்கு, அபேட்சிக்காதவாளுக்கு, அதாவது விருப்பம் இல்லாதவாளுக்கு வலிய போய் எப்படி கருணை செய்ய முடியும்? பகவான் நமக்கு கருணை செய்யணும்னா அது எதிர்பார்க்கணும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு தான் பகவான் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கிறானே தவிர வேற ஒரு விசேஷணத்தை எதிர்பார்க்கல. நீ கர்மயோகம் பண்ணியா, ஞான யோகம் பண்ணியா, பக்தி யோகம் பண்ணியா, அஷ்டாங்க யோகம் பண்ணியா, நீ சன்னியாசியா இருக்கியா, எதையுமே பார்க்கல. பகவான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தா பகவான் வந்துடுறான் காப்பாத்துறதுக்கு. அதனால அப்படி பகவான் காப்பாத்துற ஒரு அழகை நம்ம பார்த்துட்டு இருந்தா போறோம். நம்ம வாழ்க்கையில பாகவதர்களாகிய நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பகவான் நம்மளை காப்பாத்தின்னு வர அழகை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். யாரும் மனசை தொட்டு சொன்னாக்கா நம்மளை காப்பாத்தல பகவான் யாரும் சொல்ல முடியாது. அவனை எவ்வளவுக்கு நீ நம்பறியோ அவ்வளவுக்கு நம்மள அவன் காப்பாத்தின்னு வர அழக நம்ம பார்க்கலாம். பகவான் அவ்வளவு ரட்சகனா இருக்கான். ஆனா பகவான் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கறது எதையுமே எதிர்பார்க்காத கருணை பண்றான். ஆனா நம்ம நன்றி கெட்டவனா போயிடக்கூடாது. அதனால பகவானுடைய கருணையை நினைச்சுட்டு ஒரு பொட்டு கண்ணீராவது விடணும், அது நமக்கு அழகு. அதனாலதான் தத்தேனு கம்பாம் சுசமீட்சமானா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சாட்சாத் பிரம்மதேவனே சொல்றார். பகவானுடைய கருணையை நினைச்சுட்டு கண்ணீர் விடுறதுதான் பக்தின்னே சொல்றார். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தேன்னா அவன் பண்ணின கருணையை நினைச்சுதான் கண்ணீர் விடுறார்கள். இவ்வளவு கருணையை நீ பண்ணிவிட்ட, ஆனா அந்த அளவுக்கு நான் பக்தி பண்ணலையே பிரபோன்னா அழறார்களே தவிர நான் இவ்வளவு பக்தி பண்ணிட்டேன் நீ கருணை பண்ணலையேன்னு ஆழ்வார்கள் சொன்னதே இல்லை. ஏன்னா நீச்சனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் ஜோதிக்கே அப்படின்னு தானே நம்மாழ்வார் சொல்றார். நான் நீச்சனா இருக்கேனே, ஏன்னா என்கிட்ட இவ்வளவு பாசத்தை கொட்டுறான் பகவான், ஆனா அதுக்கு ஏத்ததான பக்தியை நான் பண்ணலையே அப்படின்னு தான் கண்ணீர் விடுறார். உண்மையான பக்தி நமக்கு வரலையேன்னா ஆழ்வார்களே அழறார்கள். ஆழ்ந்த பக்தி அனுபவமுடைய ஆழ்வார்களுக்கே இன்னும் நமக்கு போறல அப்படின்னு சொல்லுவாளானா அப்ப நம்மளுடைய மந்த பக்தி எப்ப எம்மாத்திரம். ஆனா நம்மளுடைய மந்த பக்திக்கு கூட பகவான் கருணை பண்ணிட்டே இருக்கான். நம்ம அவனுடைய கருணையை நம்புறோமோ நம்பலையோ, நம்ம அவன் கருணைக்காக நன்றி செலுத்துறோமோ செலுத்தலையோ, நன்றி செலுத்துறதுன்னா வேற என்ன, அவனுடைய நாமத்தை அனவரதமும் சொல்லிட்டு இருக்கிறது. அந்த நாமத்தை கூட நம்ம சொல்றோமோ இல்லையோ, ஆனா பகவான் கருணை மேல கருணை பொழிஞ்சுட்டே இருக்கான் நம்ம கிட்ட அப்படின்னு தெரியுது. பகவான் தானே அவதாரம் பண்ணிட்டு இருந்தது போரும் அப்படின்னு நிறுத்திவிட்டு அடியார்களை லோகத்துக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா ஜனங்களுக்கு முதல்ல சாஸ்திரம்ன்றதான வேதத்தை கொடுத்து பார்த்தான்,
கரையேறிடுவாளாக்கும். வேதத்துல நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் வருது. அதை தெரிஞ்சுண்டு வா மெதுவா கரையேறி வைகுண்டம் வந்துருவா அப்படின்னு நினைச்சு முதல்ல வேதத்தை கொடுத்தான். அதுலயும் ஜனங்கள் கரையேறல. ஏன்னா வேதத்தை படிக்கிறதுக்கு அதிகாரிகள் சில பேர் தான். அதனுடைய அர்த்தமும் எல்லாருக்கும் புரிஞ்ச பாடு இல்ல. அர்த்தம் புரிஞ்சாலும் அதுல சொன்னபடி நடக்கிற ஆள் இல்ல. பகவான் பார்த்தா நம்ம வேதத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்ல, நாமே போய் போய் அவதாரம் பண்ணுவோம் அப்படின்னு அவதாரம் பண்ணி பார்த்தான். அவதாரம் பண்ணி பார்த்ததுல கூட பகவான் எதை விரும்பி வந்தானோ அது அவனுக்கு நிறைவேறலையா. அதனாலதான் அவமன்யேரன்னு பூதானி லக்ஷ்மணா அப்படின்னு ராமாவதாரத்துல என்ன எல்லாரும் அவமரியாதைப்படுத்துறாளே லக்ஷ்மணா, நான் எப்பேற்பட்ட தேவாதி தேவன் மனுஷனாட்டம் இறங்கி வந்திருக்கேன், ஆனா என்ன புரிஞ்சுக்கிறதா இல்லையே எல்லா ஜனங்களும். ஜனங்கள்லாம் நினைக்கிறா ஒரு சாமானிய மனுஷன்னு நினைக்கிறா. ஏன்னா மத்தவா கூட அவ்வளவு அழல, ஆனா ராமபிரான் தன்னுடைய சொத்து சுதந்திரங்களை எழுந்ததுக்காக கூட அழல. மனைவியான சீதா பிராட்டிய பிரிஞ்சத்துக்கு எவ்வளவு கதறினா, அவளை அடையறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணான். இவ்வளவு ஒரு கால் இவன் ஈஸ்வரனா இருந்தா யார் எடுத்துன்னு போனான்னு தெரியாதான்னா, தெரியாத மாதிரி எதுக்கு அழணும்? அல்லது எடுத்துன்னு போறதுக்கு முன்னாடியே ராவணன் வரப்போறான்னு தெரிஞ்சு சீதையை காப்பாத்திருக்கலாமே. இப்படி பல கேள்விகளை கேட்கிறாளே தவிர, ஆனா பகவான் எப்ப நடிக்க வந்திருக்கானோ மனுஷனா, அப்ப மனுஷன் தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்க கூடாது. அதனால தனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியும் இழந்த சீதையை இழந்துட்டோமே எங்க போனாலோ தெரியலையேன்னு அழறதுதான் உண்மையான நடிப்பு. அது மட்டும் இல்ல, சர்வசக்தனா இருந்து நினைச்ச மாத்திரத்துல அந்த சீதையை மீட்டுக்கலாம். இருந்தாலும் தான் முயற்சி பண்ணி ஒரு மனிதன் எப்படி தெய்வத்தினுடைய ஆணுகூல்யத்தினால எப்படி முயற்சி பண்ணி போய் சீதையை அடையணுமோ அத மாதிரி ஒரு மனுஷனாயிருந்தே கடைசி வரைக்கும் காண்பிச்ச ஒரு அழகுதான் ராமாவதாரம். ஏன்னா மனுஷனாயிருந்து உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கறத காட்டுறானே தவிர, தெய்வமா இருந்துட்டா அவன் தான் தெய்வமாச்சு, அவனுக்கு ஆகாது என்ன அப்படின்னு எல்லாரும். ஒரு மனிதன் உயர்ந்த நிலையை எப்படி அடையணும் அப்படிங்கறத காட்டுறதுக்கு ராமாவதாரம். அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரமா பண்ணச்சே பகவான் ஸ்வயம் பகவானாகவே தோன்றியும் கூட, ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுட்டா மாயன்னு நினைச்சா, மேஜிக் பண்றான்னு நினைச்சாலே தவிர இவர பரமாத்மா சர்வேஸ்வரன் நம்மளெல்லாம் உத்தாரணம் பண்றதுக்கு வந்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கல. அதனால கீதையிலையும் பகவான் சொல்லிட்டான், அவஜானம் திமாம் மூடாக மானுஷீம் தருமாசிதம். இந்த மூட ஜனங்கள் என்னை பார்த்துட்டு மனுஷ சரீரம் நினைச்சுட்டாலே தவிர யாரும் என்ன புரிஞ்சுக்கலையே. இந்த சரீரத்தை பார்த்து பாஞ்சபௌதிக சரீரம் நினைச்சுட்டாப்பா அர்ஜுனா. ஆனா இதுவோ பாஞ்சபௌதிக சரீரம் இல்ல, அப்ராகிருதமான வைகுண்டத்துல எந்த ஒரு ஜோதிர்மயம் ஞானமயம் ஆனந்தமயமா இருக்கேனோ அதே ரூபத்தோடய வந்திருக்கேன், சின்மயமான ரூபத்தோட வந்திருக்கேன். என்னை பார்த்து பஞ்சோபனிஷன்மயமான சரீரம்ன்றத மறந்து சாதாரண மனுஷன் நினைச்சுட்டாலேப்பா, இப்படி என்ன புரிஞ்சுக்காத போயிட்டா மூட ஜனங்கள் அப்படின்னு வருத்தப்பட்டுதான் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சு ஆதியாம் தேதிக்கு போனானாம். அது பகவான் தானே வந்து பார்த்தும் கூட ஆனா புரிஞ்சுக்கிறவா இல்ல. அப்ப பகவான் ரொம்ப கிளேசப்பட்டான், வருத்தப்பட்டானாம். அடிவயிறை பிடிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா கரையேற்றணும்னு நினைச்சா ஒரு ஜீவனை கூட கரையேற்ற முடியல, யாரும் அவனை புரிஞ்சுக்கல, அவன் சொல்ற பாதையில வரல. ஏதோ ஒரே ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார், ஒரு விபீஷ்ணன் இருந்தார் அப்படின்னு ஓடி 2 பக்தர்கள் கிடைச்சாலே தவிர இந்த எதிர்பார்த்தது நம்ம வைகுண்டத்திலிருந்து வந்து அப்படியே கோடானு கோடி ஜனங்களை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாம்னு ஆசைப்பட்டு வந்தா ஜனங்களோ எதிரம்பு கோத்துண்டு போறாளே தவிர விரோதிச்சுண்டு புரிஞ்சுக்காத போறாளே தவிர அவனை புரிஞ்சு ஆனா அவனை அடையணும் அப்படிங்கிற பாதையில ஒருத்தரும் வரல. அதை பகவான் பார்த்தானா, நம்ம எல்லாம் இறங்கி வரோம், அதால ஏற மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா யாரும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறான். முதல் நம்ம ஈஸ்வரனா இருந்து வந்தா கூட நம்மளை நம்ப மாட்டேங்கிறான். நம்ம கிட்ட நம்பிக்கை உண்டாக்கணும்னா நம்மளே போய் என்ன நம்புங்கோ, என் காலில் விழுந்தோன்னு சொன்னா ஜனங்கள் கேட்கிறான், ஏன் உன் காலில் விழணும்னு கேட்கிறான். எனக்குமே ஜனங்களுடையதான்